கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே பிரார்த்தனை கேட்டருளும் விண்ணக தந்தை இறைவனே உலகத்தை மீட்ட சுதன் தேவா தூய ஆவி துணைவனே எங்களை தயை பண்ணிரட்சியும் தூய கன்னி மாமரியே இறைவனின் புனித மாதாவே இறைவனின் புனிதரம் அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பதுவையின் பதியரம் அந்தோணியே விண்ணக திருப்பெட்டி அந்தோணியே தபசின் பேரு பெற்ற அந்தோணியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தர்மத்தை விரும்பிய அந்தோணியே சிலுவையை நேசித்த அந்தோணியே தர்மநெறி மாறாத இறை புனிதா எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இன்பத்தை துறந்த அந்தோணியே தூய்மையின் லீலியம் அந்தோணியே ஸ்பானிய நாட்டின் விடிவெள்ளியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நற்செய்தி அறிவித்த அந்தோணியே பசாசை வென்ற பதுவையோனே நீதிமானின் நல்ல படிப்பினையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கீழ்ப்படிதலின் நல் மாதிரியே அப்போஸ்தலர் கொழுந்தே அந்தோணியே பாவிகளுக்கு ஒளியானவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வழி தவறுவோரின் கலங்கரையே அற்புதம் புரிந்திடும் அற்புதரே சோர்ந்து போனவரின் ஆறுதலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஊமை பேசிடச் செய்தவரே உண்மையை போதித்த உயர்ந்தவரே பசாசை நடுங்கிடச் செய்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அடிமையை மீட்கும் அந்தோணியே நலன்களை பொழியும் நற்கரமே இறந்தோரை உயிர்ப்பிக்கும் இறைக்கரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் குருடர்க்கு பார்வை கொடுப்பவரே காணாததை மீட்டு தருபவரே அற்புதம் கோடி புரிபவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வீணுக்கு உபதேசம் செய்தவரே தூய்மையை நேசித்த தூயவரே சோரத்தனம் கொண்ட மேய்ப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தாழ்ச்சியின் நல்ல மாதிரியே ஏழைகளுக்கு ரத்தினமே ஆன்மாவை விண்ணில் சேர்ப்பவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் துன்புறுவோரின் நல்லாதரவே பாவகினியை அழிப்பவரே ஐம்பொலன்களையும் மடக்கினீரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அண்ணாக்கு அழியாத நற்றவரே கழுதையை வணங்கிடச் செய்தவரே கர்த்தரை கரத்தில் ஏந்தினீரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் உத்தம செம்மறியே, உன்னத இயேசு கிறிஸ்துவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் உத்தம செம்மறியே, உன்னத இயேசு கிறிஸ்துவே, எங்கள் பிரார்த்தனை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் உத்தம செம்மறியே, உன்னத இயேசு கிறிஸ்துவே, எங்கள் இதயம் நிரச்சியும். ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம் மக்களுக்கு அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது ஆதரவை கண்டுணர செய்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். வருக வருக இணைந்து வருக வாழ்வை தேடுவோரே, வாழ்வை வழியில் இணைந்து வாழ்ந்தால் வானகம் மண் மலரும். வருக வருக இணைந்து வருக வாழ்வை தேடுவோரே, வாழ்வை வழியில் இணைந்து வாழ்ந்தால் வானகம் மண் மலரும். இதுபோல் என்றும் இனி இல்லை, இது இறைவன் தந்த அருள் திருநாள். நாளை என வரும் கேள்வியை அது நமதென பதில் தர துணி உண்டோ? நேற்று வாழ்ந்த வாழ்வறிவோம், அது காட்சி கலந்ததை உணர்வோம். நேற்று வாழ்ந்த வாழ்வறிவோம், அது காற்றில் கலந்ததை உணர்வோம். இந்த வழியின் தலைமகன் இயேசுவை நாம் படிப்பினையாக்கி பயணம் செய்வோம். வருக வருக இணைந்து வருக வாழ்வை தேடுவோரே, வாழ்வை வழியில் இணைந்து வாழ்ந்தால் வானகம் மண் மலரும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவனில் அன்புள்ளம் கொண்ட இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் வாக்கு தத்தத்தின் பெட்டகமான புனித அந்தோணியாரின் 5ஆம் நவநாள் வாழ்த்துக்களை புனித வேளாங்கண்ணி மாதா அன்பியம் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். புனித அந்தோணியார் தனது நாவினால் இறைவனின் வார்த்தைகளை வல்லமையுடன் அறிவித்தார். தனது வாழ்வினால் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் இறைவனின் அன்பை காட்டினார். வார்த்தைகள் மரித்து போகும், செயல்களே பேசும் என்று வாழ்ந்து காட்டியவர் அவர். இன்றைய திருப்பலியில் பங்கேற்கும் நாமும் புனித அந்தோணியாரை போல இறை வார்த்தையின் மீது பற்று கொண்டவர்களாகவும் பிறர் மீது அக்கறை கொண்டவர்களாகவும் வாழ அழைக்கப்படுகின்றோம். நமது குடும்பங்களில் உள்ள தடைகள் நீங்கவும் நாம் அனைவரும் அமைதி, சந்தோஷம் மற்றும் நம்பிக்கையை பெற்றிட புனித அந்தோணியாரின் பரிந்துரையோடு இத்திருப்பலியில் ஜெபிப்போம். இறையாசீர் பெறுவோம். இன்றைய திருப்பலியானது வேளாங்கண்ணி மாதா அன்பிய 17 குடும்பங்களுக்காகவும் மற்றும் இன்று திருப்பயணியராக வந்துள்ள குடும்பங்களாகிய ஜெயபாண்டியன் செல்வராஜ், ஜி இஸ்ரவேல் சகாய கிரேஸ், ஞான ஏசுவடியான் பாத்திமா, எல்சன் நேரு நளினி, மேரி, தன்ராஜ், அன்ன செல்வி இவருடைய குடும்பத்தினருக்காகவும் மற்றும் இன்றைய நாளில் தன்னுடைய பிறந்தநாளை 15வது பிறந்தநாளை கொண்டாடுகின்ற அந்தோனி டோயருடைய எல்லா விதமான நலன்களுக்கும் நாம் இந்த திருப்பலியை நாம் ஒப்புக்கொடுக்கிறோம். தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியுடன் கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியற்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளுக்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக
உதித்த இறைவன் மகனே நீ உலகின் பாவம் போக்குபவர் நீரம் மீது இறங்குவீர் உலகின் பாவம் போக்குபவர் எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர் தந்தை பல பக்கம் வீற்றிருப்பவர் நீரம் மீது இறங்குவீர் ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர் நீரொருவரே ஆண்டவர் நீரொருவரே உன்னதர் தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே ஆமென் ஆமென். ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வினர்களை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்கள் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றெப்பல் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறையேசுவின் பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகம் கீழ்ப்படிதல் என்பது பலி செலுத்துவதை விட மேலானது என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அரசன் சவுல் கடவுளின் வார்த்தையை மீறியதால் தன் பதவியை இழக்க நேரிடுகிறது. ஆடுகளை பலியிடுவதை விட கடவுளின் சொல்லுக்கு கீழ்ப்படிவதே அவருக்கு பிடிக்கும் என்பதை சாமுவேல் இவ்வாசகம் மூலம் உணர்த்துகிறார். நாமும் சடங்குகளை விட இறைவனின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ வரம் கேட்டு இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். சாமுவேல் முதல் நூலில் இருந்த வாசகம் அதிகாரம் 15 இறை வசனங்கள் 16 முதல் 23 வரை. சாமுவேல் முதல் நூலில் இருந்த வாசகம் அதிகாரம் 15 இறை வசனங்கள் 16 முதல் 23 வரை. சாமுவேல் சவுலை நோக்கி, நிறுத்தும், இன்றிரவு ஆண்டவர் எனக்கு கூறியவற்றை உனக்கு சொல்கிறேன் என சவுல் சொல்லுங்கள் என்றார். சாமுவேல் கூறியது, நீர் உமது பார்வைக்கே சிறியவராய் இருந்த போதல்லவா இஸ்ரேல் குலங்களுக்கு தலைவரானீர். ஆண்டவரும் இஸ்ரேலின் அரசராக திருப்பொழிவு செய்தார். ஆண்டவர் உமக்கு வழிகாட்டி, நீ சென்று அந்த பாவிகளான அமலேக்கியரை அழித்துவிட்டு வா, இறுதி வரை போரிட்டு அவர்களை ஒழித்துவிடு என்று சொன்னார். அப்படி இருக்க நீர் ஏன் ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுக்கவில்லை? கொள்ளை பொருளின் மீது பாய்ந்து ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்தேன். அதற்கு சவுல் சாமுவேலை நோக்கி, ஆண்டவரின் குரலுக்கு நான் செவி கொடுத்தேன், அவர் காட்டிய வழியிலும் சென்றேன். அமலேக்கியரின் மன்னன் ஆகாக்கை கொண்டு வந்தேன், ஆனால் அமலேக்கியரை அழித்து விட்டேன். ஆனால் வீரர்கள் உம் கடவுளாகிய ஆண்டவருக்கு கில்காலில் பலி செலுத்த தடை செய்யப்பட்ட கொள்ளை பொருளின் நின்று சிறந்த ஆடுகளையும் மாடுகளையும் கொண்டு வந்தன என்றார். அப்பொழுது சாமுவேல் கூறியது, ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தருவது எரிபலிகள் பிற பலிகள் செலுத்துவதா? அவரது குரலுக்கு கீழ்ப்படிவதா? கீழ்ப்படிதல் பலியை விட சிறந்தது. கீழ்ப்படிதல் ஆட்டுக்கிடாய்களின் கொழுப்பை விட மேலானது. கலகம் சூனியத்திற்கு நிகரான பாவம் முரட்டுத்தனம்.
சிலை வழிபாட்டுக்கு ஒப்பான குற்றம். நீர் ஆண்டவரின் வார்த்தையை புறக்கணித்தீர், அவருக்கு உம்மை அரச பதவியிலிருந்து நீக்கிவிட்டார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 50 பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். 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 நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை. உங்கள் எரிபலிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளன. உங்கள் வீட்டின் காளைகளையோ உங்கள் தொழுவத்தின் ஆட்டுக்கிடாய்களையோ நான் என்றும் ஏற்றுக்கொள்வதில்லை. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். என் விதிமுறைகளை ஓதுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி? என் உடன்படிக்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை? நீங்களோ ஒழுங்கு முறையை வெறுக்கின்றீர்கள். என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகின்றீர்கள். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்தும் நான் மௌனமாயிருந்தேன். நானும் உங்களை போன்றவர் என எண்ணிக்கொண்டீர்கள். ஆனால் இப்பொழுது உங்களை கண்டிக்கிறேன். உங்கள் குற்றங்களை உங்கள் கண்முன் ஒவ்வொன்றாய் எடுத்து உரைக்கின்றேன். நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். இயேசுவை போற்றுங்கள். இயேசுவை போற்றுங்கள். இயேசுவை போற்றுங்கள். இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 2 இறை வாக்கியங்கள் 18 முதல் 22 முடிய. மார்க் நற்செய்தி இயல் 2 இறை வாக்கியங்கள் 18 முதல் 22 முடிய. யோவானுடைய சீடரும் பரிசேயரும் நோன்பு இருந்து வந்தனர். சிலர் இயேசுவிடம்,
யோவானுடைய சீடர்களும் பரிசேயருடைய சீடர்களும் நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மண விருந்தினர்கள் நோன்பு இருக்க முடியுமா? மணமகன் அவர்களோடு இருக்கும் காலமெல்லாம் அவர்கள் நோன்பு இருக்க முடியாது. ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை. அவ்வாறு ஒட்டு போட்டால் அந்த புதிய துணி பழையதிலிருந்து கிழியும், கிழிசலும் பெரிதாகும். அதுபோல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் மது தோற்பைகளை வெடிக்கச் செய்யும், மதுவும் தோற்பைகளும் பாழாகும். புதிய மது புது தோற்பைகளுக்கே ஏற்றது என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அஞ்சாதே, உனக்கு துணையாயிருப்பேன். எஸ்ஐயா 41:13. இந்த இறை வார்த்தை எங்கேயாவது பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கா? என்ன முழிக்கிறீங்க? சமீபத்தில் இந்த இறை வார்த்தையை பார்த்த மாதிரி ஏதாவது ஞாபகத்தில் இருக்கா? ராஜமன்னிபுரம் இறை சமூகம் தூங்கிக்கிட்டு இருக்கா? இந்த இறை வார்த்தை எங்க பார்க்குறீங்க? கோயில் நோட்டீஸ் போடலையா? திருவிழா நோட்டீஸ் இல்லையா? ரைட், ஆக்டிவாக இருக்கீங்களான்னு செக் பண்ணேன். எல்லாம் ஆஃப் மோடில் இருக்கீங்க. டக்குன்னு சொன்னோன்னு அடிச்சிருக்க வேண்டாமா? நீ யோசித்து சொல்கிறீங்களே. புனித அந்தோணியார் ஆலயம் ராஜமன்னியபுரம் இறை சமூகத்திற்கு 5ஆம் திருவிழா நல் வாழ்த்துக்களையும் ஆசிரியரையும் அன்போடு உரித்தாக்கிக் கொள்கின்றேன். புனித அந்தோணியாருடைய வல்லமிமிக்க பரிந்துரையினால் நீங்கள் எல்லா நலமும் வளமும் பெற்று மனமகிழ்வோடு நிறைவோடு வாழ இறை ஆசிரோடு கூடிய ஜபங்களை அன்போடு உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இன்னைக்கு 5ஆம் திருவிழா. வேளாங்கண்ணி மாத அன்பியத்தார் இந்த திருவிழாவை சிறப்பிக்கிறாங்க. அன்பியத்தாருக்கு சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இந்த நாளில் திரியாத்திரை மேற்கொண்டிருக்கின்ற குடும்பங்களுக்கு நம்முடைய சிறப்பான வாழ்த்துக்களும் ஜபங்களும். புனித அந்தோணியாரை நம்ம என்னென்ன பெயரெல்லாம் அழைக்கிறோம்? புனித அந்தோணியாரை நம்ம என்னென்ன பெயர்கள்லாம் அழைக்கிறோம்? கோடி அற்புதர். சரி, இதை தான் முதல்ல எதிர்பார்த்தேன். நன்னா கிளியாத நற்றவர். ஓகே. தப்பறைகளின் சம்மட்டி. பாப்பா எதை சொல்றாப்லே? மீன்களுக்கு நற்செய்தி போதித்தவர். சரி. தூய்மையின் லீலி. காணாமல் போனதை காட்டி கொடுப்பவரா? கண்டெடுத்து கொடுப்பவரா? திடீர்னு பக்கு பக்குன்னு பயத்தை ஏற்படுத்துறீங்களே. காட்டி கொடுப்பவர்னா அது தப்பு இல்லையா? அது கண்டுபிடித்து கொடுப்பவர். சரிங்களா? வேற பேய்களை ஓட்டுபவர். ரைட்டு. வேற இறை வாக்கின் துணிச்சத்தம். பிரார்த்தனையில் வருதா? ரைட்டு, சூப்பர். நல்ல பிரார்த்தனை. நீங்கள் உருக்கமாக ஜெபிச்சிருக்கீங்கன்னு தெரியுது. நல்ல விஷயம் தான். வேற இறைவனின் தூதர், இறைவனின் அடியவர், இறைவனின் சீடர். அப்படி அடிச்சு விடலாம். ஓகே, ரைட். வேற நற்செய்தி பணியாளர். தாழ்ச்சியின் கண்ணாடி. கிட்டத்தட்ட மாதாக்குள்ளதெல்லாம் உள்ள சொருகிற மாதிரி தெரியுத. எல்லாம் ஒண்ணுதான் ஃபாதர். ரைட், ஓகே. அகில உலக திருச்சபையில மாதாவுக்கு ஒன்று சிறப்பான இடத்தை நாம் கொடுத்திருக்கிறோம். அதற்கு அடுத்தபடியா ரொம்ப ஃபேமஸான புனிதர் அப்படின்னா புனித அந்தோணியார் தான். அந்தோணியார் கோயில் இல்லாத ஊர் இருக்காது, கெபி இருக்காத ஊர் இருக்காது. அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஒரு
குருசடியாவது இருக்கும். அந்த அளவுக்கு அந்தோணியார் எல்லா இடங்களிலும் ஃபேமஸ், நம்ம இடங்களிலும் ஃபேமஸ். குறிப்பாக உங்கள் ஆலயத்தினுடைய பாதுகாவலர். இதில் அந்தோணியார் நிறைய அடைமொழியை நம்ம பயன்படுத்துகிறோம், சரிங்களா? நீங்கள் சொன்ன நிறைய அடைமொழிகளை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். இதில் குறிப்பிடும்படியான ஒரு அடைமொழியை நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம். அந்தோணியார்னா அந்த அடைமொழி தான். அதில் அந்தோணியாரை கூப்பிட்டா தான் ஒரு சிறப்பு. இந்த அடைமொழி கோடி அற்புதர் அல்லது புதுமை வள்ளல். அந்த பாட்டை பாடினாலே புதுமை வள்ளலே அந்தோணியாரு அப்படின்னு பாடணும், நமக்கு ஒரு ஒரு சிலிர்ப்பு வந்துடும். ஸோ கோடி அற்புதர் அல்லது புதுமை வள்ளல் அப்படின்னு நாம் அந்தோணியாரை அழைக்கின்றோம். அவருடைய புகழ் நாம் பாடுகின்றோம். அதிகமாக அவரை கோடி அற்புதர்ன்னு சொல்ல சொல்ல நமக்கும் நிறைய அற்புதங்களை செய்வாருங்கிற எண்ணம் நமக்குள் இல்லாமல் இல்லை, அப்படிதானே? அவரை நம்ம அடிக்கடி கோடி அற்புதம்னு சொல்லும்போது அவருடைய அற்புதத்தை நான் பெற்றுக்கொள்வேன், நாம் பெற்றுக்கொள்வோம் அல்லது நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அந்த எண்ண ஓட்டம், அந்த எண்ணம் நம்மிடத்தில் அதிகமாக மேலோங்கி நிற்கின்றது. இப்போ இந்த நாளில் புனித அந்தோணியாரும் புதுமைகளும் அப்படிங்கிற ஒரு இறை சிந்தனையில் நாம் தியானிக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். புனித அந்தோணியாரும் புதுமைகளும். புதுமை அப்படின்னா என்ன? புதுமை அப்படின்னா என்ன? நிறைய விளக்கங்கள் கொடுக்குறாங்க. ஒரு 2 சின்ன விளக்கத்தை கொடுக்கறதா இருந்தால், இயற்கை நிகழ்வுக்கு மேற்பட்ட அல்லது அப்பாற்பட்ட ஒரு நிகழ்வு. இந்த இயற்கையாக நடக்கிறது சாத்தியம் கிடையாது. இந்த இயற்கைக்கு அப்பால் அல்லது இயற்கைக்கு மேலாக இயற்கையினுடைய அந்த ஒரு நிலையையும் தாண்டி நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வு என்பதாக புதுமையை புரிந்து கொள்ளலாம். இன்னொரு வார்த்தைகளில் சொல்றதா இருந்தால், சாதாரண நிகழ்வுக்கு அப்பாற்பட்ட மேற்பட்ட ஒரு அசாதாரண நிகழ்வு அல்லது செயல் என்றும் புரிந்து கொள்ளலாம். இயற்கையாக நடைபெறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதற்கு மேற்பட்ட ஒரு நிகழ்வு என்ற புரிதலும் சால சிறந்தது தான். சாதாரணமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அசாதாரணமாக இந்த செயல் இந்த நிகழ்வு நடந்திருக்கின்றது என்கின்ற ஒரு புரிதலும் ஏற்புடையது தான். புதுமையை நம்ம வேறு வேறு வார்த்தைகளில் சொல்வதாக இருந்தால் அதை நம்ம புதுமைன்னு சொல்கிறோம், அற்புதம்னு சொல்கிறோம், வியத்தகு செயல்னு சொல்கிறோம், வல்ல செயல் அப்படின்னு சொல்கிறோம், அல்லது அரும் செயல் அப்படின்னு சொல்கிறோம், அல்லது அருங்குறி அப்படின்னு சொல்கிறோம். ஒரே அர்த்தம் தான். இது வந்து வேறு வேறு வார்த்தைகளில் அது பயன்படுத்தப்படுகின்றது. புதிய ஏற்பாட்டில் அதிகமாக இந்த புதுமை என்கின்ற வார்த்தைகள் இடம்பெறுவதை நாம் பார்க்கின்றோம். அல்லது இந்த 4 நற்செய்தி நூல்களில் அதிகமாக புதுமைகள் நாம் பார்க்கின்றோம். விவிலியத்தில் மற்ற நூல்களில் இல்லாதபடிக்கு இந்த 4 நற்செய்தி நூல்களில் தான் அதிகமான புதுமைகள் இடம்பெறுகின்றன. புதுமை அப்படின்னு நற்செய்தி நூலில் வந்தாலே இயேசுவும் புதுமைகளும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அல்லது இயேசுவினுடைய வாழ்வில் புதுமைகள், இயேசுனுடைய வாழ்வில் எண்ணிலடங்காத புதுமைகள் அவர் நிகழ்த்துவதை நாம் என்ன செய்கிறோம்? நாம் விவிலியத்தில் நாம் பார்க்கின்றோம். ஒரு சிறப்பான ஒரு ஆற்றல், சிறப்பான ஒரு வல்லமை, சிறப்பான கொடை இயேசுவிடத்தில் இருக்கின்றது. இயேசு ஏறக்குறைய வருகின்ற இடங்களிலெல்லாம் இந்த புதுமையும் இந்த அற்புதங்களும் இந்த அதிசயங்களும் நடைபெறுவதை நாம் பார்க்கின்றோம். ஏறக்குறைய விவிலியத்தை நம்ம புரட்டணும் அப்படின்னா, குறிப்பாக புதிய ஏற்பாடை புரட்டணும் அப்படின்னா, அந்த பக்கத்தில் எப்படியாவது ஒன்று புதுமை ஒன்று ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும், அல்லது புதுமை முடிகிற மாதிரி இருக்கும். நிறைய புதுமைகளை நாம் நற்செய்தி நூல்களில் நாம் பார்க்கின்றோம். இயேசு அற்புதங்களை செய்கின்றார். ஒரு வார்த்தை சொல்ல அங்கே புதுமை நடைபெறுகின்றது. கைகளை நீட்ட அங்கே புதுமை நடைபெறுகின்றது. அல்லது தொட அங்கே புதுமை நடைபெறுவதை நாம் பார்க்கின்றோம். இந்த புதுமைகளை எல்லாம் இயேசு எதற்காக செய்தார் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, யாரையும் தண்டிப்பதற்காக புதுமைகளை செய்யவே இல்லை, அல்லது யாரையும் கண்டிப்பதற்காக, அல்லது யாருக்கும் தீங்கிழைப்பதற்காக, அல்லது சபிக்க, அவங்களுடைய வாழ்க்கையை மிகவும் ஒரு தீமைக்குரியதாக மாற்ற இயேசு எந்த புதுமைகளையும் செய்யவில்லை என்பதை விவிலியத்தில் நாம் தெளிவாக பார்க்கின்றோம். இந்த புதுமைகளை யாருக்கு செய்கின்றார்? யாரெல்லாம் உடல் நலம் இல்லாமல் இருந்தார்களோ, யாரெல்லாம் உள்ள நலம் இல்லாமல் இருந்தார்களோ, யாரெல்லாம் ஆன்ம நலம் இல்லாமல் இருந்தார்களோ அவர்களுக்கு இயேசு இந்த புதுமையை செய்வதை நாம் பார்க்கின்றோம். இயேசு இதை ஒரு விடுதலை பணியாக செய்கின்றார். யாரெல்லாம் ஒரு விதமான அடிமைத்தனத்தில் இருந்தார்களோ, உடல் சார்ந்த, உள்ளம் சார்ந்த அல்லது ஆன்மா சார்ந்த அடிமைத்தனத்தில் யாரெல்லாம் இருந்தார்களோ
அவர்களை எல்லாம் இயேசு விடுவிப்பதை நாம் பார்க்கின்றோம். இயேசு இதை ஒரு விடுதலை பணியாக, நற்செய்தி பணியாக அவர் செய்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஒவ்வொரு புதுமையுமே அவருடைய இறை ஆற்றலுக்கு, அவருடைய மெசியா தன்மைக்கு சான்று பகர்வதாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அவருடைய அதிகாரத்திற்கு, அவருடைய வல்லமைக்கு, அவருடைய அரும்பெரும் செயலுக்கு ஒவ்வொன்றுமே சான்றளிப்பதை, சான்று பகர்வதை நாம் பார்க்கின்றோம். இயேசுனுடைய ஆட்சியில் நோய் நொடிகளுக்கு அல்லது பசி அல்லது இறப்புக்கு அங்கே இடமில்லை. எல்லாரும் நல்லா வாழணும், மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், நிறைவாக வாழ வேண்டும் என்று இயேசு புதுமைகளை செய்வதை நாம் பார்க்கின்றோம். இயேசுனுடைய வாழ்வில் நாம் பார்க்கின்ற பொழுது அவர் பசியின் மக்கள் பரிதவிக்கின்ற பொழுது அந்த பசியிலிருந்து அவர்களை வெளிக்கொணர்வதற்கு அல்லது பசியிலிருந்து அவர்களை பாதுகாப்பதற்கான ஒரு புதுமையை அவர் செய்வதை பார்க்கின்றோம். யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 1-13 வரை பார்த்தோம்னா பசி என்னும் சுமையிலிருந்து இயேசு என்ன செய்றாரு? அவர்களை பாதுகாக்கின்ற அல்லது அந்த சுமை இறக்கி வைப்பதை நாம் பார்க்கின்றோம். லூக்கா நற்செய்தி 17:11-19 வரைக்கும் பார்த்தோம்னா நோய் என்கின்ற சுமையிலிருந்து விடுவிப்பதற்காக இயேசு புதுமை செய்வதை பார்க்கின்றோம். லூக்கா நற்செய்தி 19:1-10 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பாவம் என்னும் சுமை இறக்கி வைப்பதற்காக இயேசு அங்கே அற்புதம் செய்வதை நாம் பார்க்கின்றோம். லூக்கா நற்செய்தி 7:1-15 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இறப்பு என்னும் சுமையை இறக்கி வைப்பதற்காக இயேசு செயல்படுவதை பார்க்கின்றோம். திருத்தூதர்கள் பணிகள் 2:1-13 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பயம் என்னும் சுமையை இறக்கி வைப்பதற்கு அங்கு புதுமைகள் இடம்பெறுவதை நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த புதுமைகள் எல்லாம் இயேசுனுடைய வாழ்வில் இரண்டரை கலந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். இயேசுனுடைய வாழ்வில் புதுமைகள் இல்லாத நிகழ்வுகளே இல்லை, அல்லது இயேசு எந்த ஊருக்கெல்லாம் போறாரோ புதுமைகள் செய்யாத ஊர்களே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த புதுமைகளை விவிலியத்தில் நாம அதிகமாக நாம் பார்க்கின்றோம். இயேசு புதுமை செய்யறது பெரிய விஷயம் கிடையாது. அவர் இறைமகன், அவர் மீட்பர், அவர் மெசியா. ஆனால் இயேசுவினுடைய பெயரால் அங்கே புதுமைகள் நடைபெறுவது சிறப்புக்குரியதாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். யாராவது வாசிக்கிறீங்களா? மார்க் நற்செய்தி 16-17. மார்க் நற்செய்தி 16-17. நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அருமடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கிழைக்காது. இயேசு புதுமைகள் செய்யறது பெரிய விஷயம் கிடையாது. அது அவருக்கு தூசு, அவருக்கு வந்து பெரிய மேட்டரே கிடையாது. சர்வசாதாரணமாக அவர் புதுமைகளை செய்வார். ஆனால் இயேசுவின் பெயரால், அவருடைய சீடர்களால் நம்மால் புதுமைகள் செய்ய முடியும் என்று இயேசு நமக்கு கற்றுத் தருவதை நாம் பார்க்கின்றோம். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அருமடையாளங்களை செய்வர். நான் புதுமை செய்யறேன்னு வியப்பா பார்க்குறீங்களா? அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா உங்களாலும் புதுமைகள் செய்ய முடியும், உங்களாலும் அற்புதங்கள் செய்ய முடியும், உங்களாலும் அதிசயங்கள் செய்ய முடியும் என்பதை இயேசு வாக்குறுதியாகவே கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். அதுதான் நம்ம திருத்துதர்கள் பணிகள் நூலில் நாம பார்த்தோம் அப்படின்னா இயேசுனுடைய பெயரால் அங்கே அற்புதம் நடைபெறுகின்றது, அதிசயம் நடைபெறுகின்றது. பேதுரு அற்புதத்தை நிகழ்த்துகின்றார். அந்த ஆலயத்தில் அழகு வாயில் அருகே அவன் என்ன செய்யறான்? ஒருவன் நடக்க முடியாதவன் நம்ம அங்க இருக்கிறான். அப்போ பேதுரு கிட்ட ஏதாவது கிடைக்குமா என்று அவன் எதிர்பார்க்கின்றான். இப்போ பேதுரு சொல்றாரு, பொன்னோ வெள்ளியோ என்னிடத்தில் இல்லை, ஆனால் நசரேத்து இயேசுவின் பெயரால் நான் உனக்கு சொல்கின்றேன், எழுந்து நட அப்படிங்கிறான். அவர் சொன்ன மாத்திரத்தில் அவன் எழுந்து நடப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக இயேசுவின் பெயரால் அங்கே புதுமைகள் நடைபெறுகின்றன. இயேசுவின் பெயரால் அங்கு வல்ல செயல்கள் நடைபெறுகின்றன. பேதுரு எங்கெல்லாம் அவர் நடந்து போனாரோ
அவருடைய நிழல் விழுகின்ற இடத்தில் இருந்த நோயாளிகள் சுகம் பெறுவதை நாம் பார்க்கின்றோம். எப்படி? காரணம், இயேசுவின் பெயரால் அந்த புதுமைகளை பேதுரு நிகழ்த்துகின்றார். இயேசுவின் பெயரால் அந்த வல்ல செயல்களை அவர் செய்கின்றார். இயேசு புதுமைகள் செய்வது பெரியதல்ல, இயேசுவின் பெயரால் அவர்கள் சீடர்களாலும் நம்பிக்கையாளர்களாலும் புதுமைகள் செய்ய முடியும் என்பது மிகச் சிறப்பான ஒன்று என்பதை நம் விவிலியத்தில் தெளிவாக நாம் பார்க்கின்றோம். இந்த அடிச்சுவட்டில் வருபவர் தான் நம்முடைய புனிதர் கோடி அற்புதர் புனித அந்தோணியார். அவருடைய வாழ்க்கையில அவர் எண்ணிலடங்காத புதுமைகளை அவர் செய்திருக்கின்றார். இயேசுவின் பெயரால் செய்திருக்கின்றார், இயேசுவின் நாமத்தால் செய்திருக்கின்றார், இயேசுவின் துணையால் செய்திருக்கின்றார். புனித அந்தோணியார் இயேசுவிடத்தில் பரிந்து பேசி அந்த புதுமைகளை அவர் நிகழ்த்துவதை பார்க்கின்றோம். எண்ணில் அடங்காத புதுமைகள். அதனாலதான் அவரை கோடி அற்புதர் அப்படின்னு சொல்றோம், புதுமை வல்லன்னு சொல்றோம். இன்னைக்கு நம்ம குடும்பங்கள்ல நாம யாராவது புதுமைகள் பெறாம இங்க யாராவது இருப்பீங்களா? உங்க குடும்பத்துல சின்ன பிள்ளைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் புதுமைகள் எங்க வீட்டுல யாரும் கிடைக்கவே இல்லை அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? சொன்னீங்க அப்படின்னா புதுமையை நீங்க அனுபவிக்கலன்னு அர்த்தம். நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறதே புதுமை தான். புனித அந்தோணியாருடைய பாதுகாவலை கொண்டிருப்பதனால் நீங்கள் பெற்றுக்கொள்கின்ற ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு நிகழ்வுமே மிகப்பெரிய புதுமைகள் தான். எனக்கு என்னுடைய பெயர்லேயே அந்தோணியார் பெயர் தான். ஆண்டனி சகாயராஜ். சகாயமாக தான் இருக்கிறாங்க, அந்தோணியார் இருக்கிறாங்க. என்னுடைய முதல் இது மாதாவுக்கு அடுத்தபடியா புனித அந்தோணியார். எனக்கு அதில் அசைக்க முடியாத நம்பிக்கை உண்டு. எண்ணில் அடங்காத புதுமைகள் நம் மாதாவின் பரிந்துரையெல்லாம் பெற்றிருக்கிற புனித அந்தோணியாருடைய பரிந்துரையிலும் நான் பெற்றிருக்கின்றேன். நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய அற்புதங்களை அதிசயங்களுடைய வாழ்வில் நான் பெற்றிருக்கின்றேன், நான் அனுபவித்திருக்கின்றேன். அவருடைய வல்லமைக்க பரிந்துரை எனக்கு மிகுந்த நம்பிக்கை உண்டு. நாமும் அவருடைய பரிந்துரையை வேண்டுகின்ற பொழுது அவர் நமக்காக பரிந்து பேசி அற்புதங்களை பெற்றுத் தருகின்றார். புனித அந்தோணியார் செய்த புதுமைகள் நாம 3 தலைப்புகளின் கீழ் நாம பிரிக்கலாம், அல்லது 3 வகையாக பிரிக்கலாம் புனித அந்தோணியாருடைய புதுமைகளை. ஒன்று இயற்கை புதுமைகள் அப்படின்னு சொல்லலாம். அவர் நிறைய புதுமை நிகழ்த்தி இருக்கின்றார். இந்த புதுமைகளை 3 கேட்டகரியா அல்லது 3 நிலையில பிரிக்கணும், 3 வழிகளில் பிரிக்கணும். அப்படின்னா முதல் வழியில இயற்கை புதுமைகள் அவருடைய வாழ்வில் இடம்பெறுவதை நடைபெறுவதை பார்க்கின்றோம். ஒரு சில எடுத்துக்காட்டுகள் சொல்லணும் அப்படின்னா, சுவர் விலகிய புதுமை. புனித அந்தோணியார் அவர் தோட்டத்தில் இருக்கிறாரு, ஆலயத்தில் அங்கே திருப்பலி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. திவ்ய நற்கருணை எழுந்தேற்றம் வருகின்ற பொழுது திவ்ய நற்கருணை நாதரை அவர் பார்க்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். அந்த பக்கமாக அவர் பார்க்கிறாரு, அந்த சுவர் விலகி நிற்பதை நாம் பார்க்கின்றோம். புனித அந்தோணியார் வாழ்க்கையில் இந்த புதுமையை நாம் பார்க்கின்றோம். புனித அந்தோணியார் ஒரு இடத்தில் மறையுறை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார். அப்போ மழை பெய்யுது, பயங்கரமான மழை பெய்கின்றது. மக்கள் இருக்கின்ற அந்த இடத்துல மட்டும் மக்கள் மீது மழை விழவே இல்லை, மக்கள் மழையால் நனையவே இல்லை. அவர் மறையுறை மக்கள் ஆவலோடு கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஆசையோடு கேட்டுட்டு இருக்கிறாங்க, இறை வார்த்தை தாகத்தோடு கேட்டுட்டு இருக்கிறாங்க. அவள் இருக்கின்ற இடத்தை சுற்றி மழை அப்படி கொட்டி தீர்க்கின்றது. ஆனால் அவர்கள் மீது எந்த மழை அல்லது தண்ணீர் விழவில்லை என்பதை நாம் பார்க்கின்றோம். அவர் போதிக்க சொல்கின்றார், மக்கள் கேட்பதற்கு தயாராக இல்லை. இப்ப கடற்கரைக்கு போய் போதிக்கிறாரு, மீன்கள் என்ன செய்யறாங்க? மீன்கள் தலையை தூக்கி கொண்டு புனித அந்தோணியாருடைய வார்த்தைக்கு அவர்கள் செவிமடுப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த மீன்கள் இறை வார்த்தை கேட்கும் விதமாக தண்ணீரில் தலையை தூக்கி கொண்டு அவைகள் அந்தோணியுடைய வார்த்தையை கேட்பதை நாம் பார்க்கின்றோம். இவ்வாறு நிறைய புதுமைகளை சொல்லலாம். இவையெல்லாம் புனித அந்தோணியார் நிகழ்த்திய இயற்கை சார்ந்த புதுமைகளின் கீழ் நாம் என்ன செய்யலாம்? நாம புரிந்து கொள்ளலாம். இரண்டாவது குணமளிக்கக்கூடிய புதுமைகள். நிறைய அற்புதங்களை அல்லது உடல் சார்ந்த புதுமைகளை அவர் செய்திருக்கின்றார். ஒரு சில புதுமை நினைவூட்ட வேண்டும் என்றால், வெட்டுண்ட கால் ஒட்டியது. ஒரு மகன் தாய் என்ன செய்யறான்? எட்டி உதைக்கின்றான். பிறகு அவன் ஆலயத்துக்கு வர்றான். அந்தோணியார் மறையுறை நிகழ்த்துகின்றார். அந்த மறையுறை கேட்டு அவன் என்ன செய்யறான்? இந்த கால் தான் என்னுடைய தாயை
எட்டி உதைத்தது என்று கால் என்ன செய்யறான், அவனாகவே வெட்டி கொள்கின்றான். தாய் பதைத்து அந்தோனியார்ட்ட ஓடி வர்றா. இப்படி உங்களுக்கு இறை வார்த்தையால் தூண்ட பெற்ற மகன் மனம் மாறி அவன் கால் அவனே காயப்படுத்திக்கிட்டான் என்று சொன்னவுடன் அந்தோனியார் விரைந்து வந்து அந்த வெட்டுண்ட அந்த காலை ஒட்டுவதை நாம் பார்க்கின்றோம், இணைப்பதை நாம் பார்க்கின்றோம். இது குணமளிக்கக்கூடிய புதுமை. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் பார்வை இழந்தவர்கள் பார்வை பெறுகின்ற புதுமை, பேச முடியாதவர்கள் பேசுகின்ற புதுமை, இவையெல்லாம் குணமளிக்கக்கூடிய புதுமை நாம் என்ன செய்யலாம், நாம வந்து புரிந்து கொள்ளலாம். மூன்றாவதாக வாழ்வழிக்கும் புதுமைகள், இறந்தவருக்கு உயிர் கொடுக்கக்கூடிய புதுமையை அந்தோனியார் நிகழ்த்துவதை பார்க்கின்றோம். எவர் சொல்லி அப்படிங்கிற இடத்துல ஒரு வாலிபனுக்கு அவர் என்ன செய்யறாரு, உயிர் கொடுக்கின்றார். இவர் போகிறாரு, இறந்த நிலையில் இருக்கின்ற அந்த வாலிபனுக்கு மீண்டும் அவர் உயிர் கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். இல்லாரியா அப்படிங்கிற இடத்துல மரித்த மகனுக்கு அவர் உயிர் கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த மகனுக்காக பரிந்து பேசுகின்றார். இயேசுவினிடத்தில் அவர் பேசுகின்ற அந்த வல்லமைமிக்க பரிந்துரை நிமித்தம் அந்த மரித்த மகன் உயிர் பெறுவதை நாம் பார்க்கின்றோம். இவ்வாறு அந்தோனியார் நிகழ்த்திய புதுமைகளை, அவர் வாழ்வில் நடந்த புதுமைகளை இந்த 3 நிலையில் அல்லது 3 பகுதிகளாக நாம் புரிந்து கொள்ளலாம். இயற்கை புதுமைகள், குணமளிக்கக்கூடிய புதுமைகள், வாழ்வளிக்கக்கூடிய புதுமைகள். இந்த புதுமைகள் நமக்கு தருகின்ற செய்தி என்ன? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முதல்ல நம்ம சிந்திச்சுட்டு வரோம், புதுமைகள்னா என்ன? இயேசுனுடைய வாழ்வில் புதுமைகள், அவருடைய சீடர்கள் வாழ்வில் புதுமைகள், அந்தோனியுடைய வாழ்வில் புதுமைகள். இந்த புதுமைகள் எதற்காக நிகழ்த்தப்படுகின்றன அல்லது இந்த புதுமைகள் தருகின்ற செய்தி என்ன? 5. 1. புதுமைகள் இறைவனின் பிரசன்னத்தை வெளிப்படுத்துகின்றன, கடவுளின் உடனிருப்பை வெளிப்படுத்துகின்றன. கடவுள் என் கூட இருக்கிறாரு, என் பக்கத்தில் இருக்கிறாரு, எனக்கு அருகில் இருக்கின்றார், எனக்கு நெருக்கமாக இருக்கின்றார், என்னோடு இருக்கின்றார், என்னோடு இரண்டரை கலந்து இருக்கின்றார் என்பதை இந்த புதுமைகள் வெளிப்படுத்துகின்றன. இந்த புதுமைகள் பறைசாற்றுகின்றன. நம்ம நினைக்கிறோம், கஷ்டமான நேரங்கள்ல, துன்பமான நேரங்கள்ல, பிரச்சனையான நேரங்கள்ல உதவ யாருமே இல்லையே, இல்ல என்னால வெளிவர முடியலையே, இதுல எனக்கு ஒரு மாற்று வழி கிடைக்கலையே, எனக்கு உதவி செய்ய யார் இருப்பா என்று அங்கலாய்க்கின்ற தருணத்தில், பரிதவிக்கின்ற நேரத்தில் கடவுள் அற்புதம் மூலமாக, அதிசய மூலமாக தன் உடனிருப்பை நமக்கு வெளிப்படுத்துகின்றார். விவிலியத்தில் ஒரு நிகழ்வை சொல்ல வேண்டும் என்றால் மத்தேயு நற்செய்தி 9:20-22, அதே தான் மார்க் 5:25-34, அது லூக்கா 8:43-48 வரைக்கும் நாம் பார்க்கின்றோம். 12 ஆண்டுகளாக நோயிற்றிருக்கின்ற ஒரு பெண், இரத்த போக்கினால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் நலம் பெறுவதை நாம் பார்க்கின்றோம். 12 ஆண்டுகளாக அந்த பெண் துன்புற்றால், துயருற்றால், தன்னிடம் உள்ளதையெல்லாம் செலவழித்தும் அந்த நோயிலிருந்து அவளால் வெளிவரவே முடியவே இல்லை. எனக்குன்னு யாருமே இல்லையே என்று நினைக்கின்ற பொழுது அவளது பார்வை இயேசுவின் மீது விழுகின்றது, அவளது பார்வை இயேசுவின் மீது படுகின்றது. அவள் இயேசுவை அறிய வருகின்றாள். எனக்காக யாருமே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா எனக்காக இவர் இருக்கின்றார், என் கூட இருக்கிறாரு, எனக்கு நெருக்கமாக இருக்கின்றார் என்று இயேசுவினுடைய ஆடையினுடைய விளிம்பை தொடுகின்றாள். அவள் சுகம் பெறுவதை பார்க்கின்றோம். இயேசு கேட்கிறார், யாரப்பா என்னை தொட்டது? சீடர்கள் கிண்டலா கேலியா பார்க்குறாங்க. இங்கே வந்து மூச்சு விடுறதுக்கு இடம் இல்லை, அப்படி நெருக்கி நம்மளை ஜூஸ் புழிஞ்சாலும் புழிஞ்சிருவானுங்க போல இருக்கு. அவ்வளவு நெருக்கிக்கிட்டு போற இடத்துல ஆண்டவரை காமெடி பண்ணிட்டு இருக்கிறீங்களே, என்னை தொட்டது யாருன்னு கேட்குறீங்களே என்று சீடர்கள் என்ன செய்யறாங்க? புரிந்து கொள்ளாமல் பேசுகின்றார்கள். இயேசு தன்னை தொட்டு தன் வல்லமை வெளிப்பட்டதை உணர்ந்து அந்த பெண்ணை அழைத்து, நம்பிக்கையுடன் போ, உனக்காக நான் இருக்கிறேன், யார் இல்லை நினைக்காத, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, நம்பிக்கையோடு போ மகனே மகளே என்று அந்த பெண்ணை முழுமையாக உடல் உள்ள ஆன்ம சுகம் கொடுத்து அனுப்புவதை பார்க்கின்றோம். அவ யாருமே இல்லை நினைச்சவன் சுகம் பெற்ற உடனே பயந்து ஒதுங்குறா, ஓரமா போறா. அவர் எல்லாருக்கும் மத்தியில் அந்த பெண்ணை நிறுத்தி, கடவுள் உன் கூட இருக்கிறாரு, நான் உன் கூட இருக்கிறேன் என்று அவரை நம்பிக்கையில் உறுதிப்படுத்தி அந்த பெண்ணை அனுப்புவதை பார்க்கின்றோம். ஆக புதுமைகளுடைய முதல் நோக்கம் கடவுளுடைய நெருக்கத்தை நாம் அனுபவிக்க, கடவுளுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்த. 1.
இரண்டாவது புதுமைகள் இறைவனின் கருணையையும் அன்பையும் பறைசாற்றுகின்றன. திருப்பாடல் வாசிங்க பார்ப்போம். 30 இறைவசனம் 5. திருப்பாடல் 30:5. அவரது சினம் ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும், அடுத்து அவரது கருணையோ வாழ்நாள் முழுதும் நீடிக்கும். சூப்பர். அவரது சினம் நொடி பொழுதுதான், ஆனால் அவருடைய கருணையோ வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும். அவருடைய கருணையையும் அவர் அன்பையும் பறைசாற்றுகின்ற நிகழ்வுதான் புதுமைகள். பாவம் பண்ணியிருக்கலாம், தவறு பண்ணியிருக்கலாம், மன்னிப்பு கேட்டோம் அப்படின்னா நொடி பொழுதுதான். அந்த நேரத்தில் அவருடைய கருணை, அவருடைய அன்பு வாழ்நாள் முழுவதும் நமக்கு என்ன செய்வது, நமக்கு கொட்டி கொடுக்கப்படுகின்றது. நீங்க ஒரு நிகழ்வை நீங்க பார்க்கணும் அப்படின்னா லூக்கா நற்செய்தி 7:11-17 பார்க்கலாம். நைன் ஊர் கைமேனினுடைய மகன் உயிர் பெறுகின்ற நிகழ்வு. அந்த பெண் என்ன நினைச்சிருப்பா, அவள் ஒரு கைம்பெண், அவளுக்கு ஒரே மகன் இறந்துட்டான். என்ன நினைச்சிருப்பா, இனிமே அந்த வாழ்க்கையை ஏன் வாழணும், கடவுளுடைய கருணை எனக்கு கிடைக்கலையே, கடவுளுடைய அன்பு எனக்கு கிடைக்கல என்று வாழ்க்கையில் இந்த பெண் நொந்து நூலா போயிருக்கணும். இனிமே நான் வாழணுமா, என் மகனை அடக்கம் பண்ணிட்டு என் வாழ்க்கையை முடிச்சு கூட வேண்டியதா என்ற ஒரு எண்ணமும் ஒரு இடத்துல இருந்து இருக்கலாம். ஏன்னா இறைவார்த்தை சொல்லுது, அவள் கைம்பெண், தாய்க்கு ஒரே மகன், வாழ்க்கை என்ன நம்பிக்கை இருக்கு, யாருக்காக வாழணுங்கிற எண்ணம் இருக்கின்றது. ஆனால் அந்த நேரத்தில் அவள் கேட்காமலேயே இயேசு அந்த இறுதி ஊர்வலத்தை நிறுத்தி அந்த பாடையை இறக்கி அந்த பாடையை தொட்டு இயேசு சுகம் கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். இயேசு கருணையை மழையென பொழிகின்றார். இயேசு அன்பை முழுவதுமாக கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக புதுமைகள் இறைவனுடைய கருணையையும் அன்பையும் பறைசாற்றுகின்றன என்று சொன்னால் அது மிகையாகாது. நமக்கு புதுமை நடக்குதுன்னா கடவுளுடைய கருணை, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய பரிவு தான் இந்த புதுமையை நமக்கு பெற்று தருகின்றது. முதல்ல சொன்ன கடவுளுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்த, இரண்டாவது சொன்ன 5 சொல்லி முடிச்ச பிறகு நீங்க தான் சொல்லணும், ஆண்ட் பார்த்துட்டு விட்டுறக்கூடாது. நான் அப்படி 1 2 சேர்த்துக்கிட்டே போவேன், கடைசியில் நிப்பாட்டிடுவேன். 5 சொன்னாதான் பூசா திரும்ப தொடரும், இல்லைன்னா திரும்ப மறைகிற முதல்ல இருந்து போயிடும். இதுதான் டீல், சரியா? ரைட், ஓகே. ஸோ இரண்டாவது இறைவனுடைய கருணையும் அன்பையும் வெளிப்படுத்து. மூன்றாவது என்ன, இறை நம்பிக்கையை ஆழப்படுத்த. இறை நம்பிக்கையை ஆழப்படுத்த. நீங்க நினைக்கலாம், நாங்கெல்லாம் நம்பிக்கையில கூடுனவங்க நினைக்கலாம், நாங்கெல்லாம் நம்பிக்கைகளை அடிச்சுக்க முடியாது நினைக்கலாம். எனக்கு நம்பிக்கை வைரம் பாய்ந்த நம்பிக்கை, அந்தோனியாரா அப்படி பிடிச்சா விட மாட்டேன், உடும்பு புடி அப்படி பிடிச்ச விட மாட்டேன். எல்லாம் சரிதான், ஒரு சின்ன சர்க்கிள் விழுந்ததுன்னா பிறகு அவ்வளவுதான். ஒரு சின்ன எவ்வளவு நம்பிக்கை, இங்க அந்தோனியார் நீங்க பார்க்கலாம், இந்த ஆக்குல இந்த பக்கம் போனா ஒவ்வொருக்கு ஓடலாம், இல்ல இந்த ஆக்குல இந்த பக்கம் புளியம்பட்டிக்கு போகலாம், எல்லாம் சரிதான். எல்லாம் எப்போ அந்தோனியாரு கண்ணை திறந்து வாரி வழங்குற வரைக்கும். சின்னதை ஏதாவது ஒரு வீட்டில் சர்க்கிள் வந்துருச்சு, ஒரு இடைஞ்சல் வந்துருச்சு, ஒரு சிக்கல் வந்துருச்சு, ஒரு இடியாப்ப சிக்கல் விழுந்துருச்சு, ஒரு பிரச்சனை வந்துருச்சு, உடனே என்ன சொல்லுவீங்க? அந்தோனியார் கண்ணை திறந்துட்டாருப்பீங்களா? என்ன சொல்லுவீங்க? நான் என்ன பாவம் பண்ணேன், நான் போகாத கோயிலோட அந்தோனியார 13 வாரம் இந்த பக்கம் ஓவரிக்கு வந்தேன், அது போதாத இந்த பக்கம் புளியம்பட்டிக்கு வந்தேன், போதாத குறைக்கு கோயிலுக்கு வந்தேன், எனக்கா கஷ்டம். அவர் நோட் பண்ணிட்டு இருக்காரோ, உங்களுக்கு ரொம்ப நன்மை கொடுத்தாச்சு, லிஸ்ட் போய் நீட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கு, அதனால ஒரு சின்ன ஒரு இது கொடுப்போம், சர்ப்ரைஸ் கொடுப்போம்னு கொடுக்குறாரா? நம்முடைய இறை நம்பிக்கை எப்போ உண்மையா அல்லது டூப்ளிகேட்டான்னு தெரிய வரும். வாழ்க்கையில் துன்பம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் ஆண்டவரை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறோம்ல, அந்தோனியாரே பரிந்துரையை நாம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்ல, அப்பந்தான் தெரியும் என் நம்பிக்கை உண்மையான நம்பிக்கையா, உயிருள்ள நம்பிக்கையா அல்லது உருப்படாத நம்பிக்கையா. கடவுளுக்கு பக்கத்துல வர வர நெருக்கமா வர வர துன்பம் வராதுன்னு சொல்ல முடியாது. துன்பம் வந்தாலும் ஆண்டவர் விடாப்பிடியா பற்றி பிடிச்சிட்டு இருக்கிறோம்ல, அப்பந்தான் அந்த நம்பிக்கை வைரம் பாய்ந்த நம்பிக்கையா என்பது வெளிப்படுகின்றது. எல்லா தருணத்திலும்
எல்லா சூழ்நிலையிலும். தசனுடைய முதல் திருமுகம் 5:16-17 எப்பொழுது மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், முடிங்க, என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள். இந்த இறை வார்த்தை நீங்க மனசுல வச்சு நீங்க வாழ்ந்தா உங்க நம்பிக்கை வைரம் வாய்ந்த நம்பிக்கை தான், அசைக்க முடியாத நம்பிக்கை தான். இறை நம்பிக்கையை ஆழப்படுத்துகின்ற நிகழ்வு புதுமைகள் நீங்க பார்க்கலாம். திரளான மீன்பாடு, யோவான் நற்செய்தி 21:1-14 சீடர்களை பார்க்கிறோம். இயேசுவின் மீது உங்களுக்கு எந்த வகை நம்பிக்கை இருந்தது நம்ம பார்க்கலாம். இயேசு கூட இருந்தாங்க, இயேசு கூட சாப்பிட்டாங்க, இயேசு கூட உறங்கினாங்க, நடந்தாங்க. இயேசுனுடைய இறப்பு உயிர்ப்புக்கு பிறகு சீடர்கள் இணைஞ்சினாங்க, தன்னுடைய பழைய வாழ்வுக்கு திரும்பி இருந்தாங்க. இயேசுவோடு உண்டு உறங்கி அவரோடு வாழ்ந்தவர்கள் அவருடைய இறப்பு உயிர்ப்புக்கு பிறகு நம்பிக்கை இல்லாம என்ன செய்யறாங்க, தங்களுடைய பழைய வாழ்வுக்கு திரும்பி இருந்தாங்க. இயேசு என்ன செய்யறாரு, அவர்களை தேடி வருகின்றார். அப்ப அவங்க நம்பிக்கை அவ்வளவுதானா? என் கூடயே நான் தான் உயிருங்கிற மாதிரி இருந்தீங்களப்பா, இறப்புக்கு உயிர்ப்பு எங்கப்பா காணாம போனீங்க, உங்க பழைய வாழ்வுக்கு திரும்பிட்டீங்களப்பா என்று அவர்களை தேடி வருகின்றார். மீன்பாடு இல்லை, இயேசுவை விட்டு அப்புறம் மீன்பாடு கிடைக்குமா? ஒரு செத்துக்கான மீன் கூட இல்லை, ஒரு சாலை மீன் கூட பயிர்களே கிடைக்கல. போன போதுக்கு ஒரு சாலை மீனாக கிடைச்சிருக்கலாம்ல, அட்லீஸ்ட் ஒரு நெத்திலி, அதுக்கும் வழி இல்லை. அவன் வீசி நைட்டு ஃபுல்லாக உழைச்சிக்கிட்டு வெறும் வலைய வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ இயேசு வருகின்ற பொழுது, பிள்ளைகளே, பயன்படுத்தின வார்த்தையை பாருங்க, பிள்ளைகளே மீன் ஒன்றும் படவில்லையா, வலப்பக்கமா வலைய வீசு, வீசின உடனே அப்பதான் மண்டல டாயிங்னு அடிக்குது. ஆகா ஆகா ஆகா, ஆண்டவராக விட்டுட்டோம், ஆண்டவர் விட்டுட்டுலாம் வாழ்க்கைய நாம வாழணும்னு நினைச்சோம் என்று மண்டையில் உரைக்கின்றது. திரளான மீன்பாடு, இழுக்க முடியல, இறை நம்பிக்கையில் ஆழப்படுவதை பார்க்கின்றோம். அதுக்கு பிறகு அவங்களை யாரும் கட்டுப்படுத்த முடியல. இயேசுவை பற்றி எல்லா இடத்துலையும் அறிவிக்கிறாங்க, இயேசுவுக்காக அவர்களை அடிக்கின்றார்கள். இந்த பக்கம் அடிக்கிறியா, இந்த பக்கம் அடி, இந்த பக்கம் அடிக்கிறியா, இந்த பக்கம் அடி. நாங்கள் கண்டதையும் கேட்டதை எங்களால் அறிவிக்காமல் இருக்க முடியாது. அந்த நம்பிக்கை ஆழப்படுறதுக்கு என்ன காரணம்? புதுமை. அந்த புதுமை நிகழ்த்தப்பட்ட பிறகு இயேசுவன் தான் எல்லாம் என்று நம்பிக்கை அவர்கள் ஆழப்படுவதை பார்க்கின்றோம். முதல்ல இறை பிரசன்னத்தை வெளிப்படுத்த, இரண்டாவது என்னது, கருணையும் அன்பையும் பறைசாற்ற வெளிப்படுத்த, மூணாவது இறை நம்பிக்கையை ஆழப்படுத்த, நாலாவது தீமை மீதான வெற்றி. புதுமைகள் நமக்கு தருகின்ற செய்தி தீமை மீதான வெற்றி. எப்பவுமே நன்மைதான் வெற்றி பெறும், தீமை வெற்றி பெறாது என்ற செய்தியை புதுமைகள் நமக்கு தருகின்றன. மத்தேயு நற்செய்தி 8:23-27 அல்லது மார்க் 4:35-47, லூக்கா 8:22-23 எல்லாம் ஒரே நிகழ்வு தான். காற்றையும் கடலையும் அடக்குதல், தீமை மீதான ஒரு வெற்றிக்கான நிகழ்வாக நினைச்சலாம், இதை பார்க்கலாம். யூதர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த கடல் அந்த ஒரு தீமையினுடைய ஒரு அடையாளமாக அவர்கள் பார்த்தார்கள். அது தீமை உள்ள ஒரு 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 இடமாக, ஒரு சூழலாக அவர்கள் பார்த்தார். அதனாலதான் பெரிய புயல், பெரிய அலை வந்த உடனே இவங்களுக்கு பயம். இயேசு கடல் மீது நடந்து வர்றாரு, ஐயோ பேய் அப்படின்னு நினைச்சாங்க, அலறாங்க. காரணம் என்ன? அவர்கள் அதை தீமையின் ஒரு ஒரு சூழலாக, ஒரு நிலையாக அவர்கள் பார்த்தார்கள். இயேசு காற்றையும் கடலையும் கடிந்து கொள்கின்றார். அந்த நிகழ்வு தீமை மீதான வெற்றிக்கு ஒரு அடையாளமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். நம்ம வாழ்க்கையில் தீமை வரலாம், தீமை நம்மை கடந்து போகலாம், ஆனால் ஆண்டவர் நமக்கு வெற்றியை கொடுப்பார். தீமை உன்னை அணுகாது, துன்பம் உன் உறவிடத்தை நெருங்காது. ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார், அந்த வெற்றியை கொடுப்பார். ஆக தீமை மீதான வெற்றியை குறிக்கின்ற நிகழ்வாக இந்த புதுமைகள் இருப்பதை பார்க்கின்றோம். ஃபைனலா, இறுதியா, ஐந்தாவதா, பிறரை வாழ வைக்க புதுமைகள். பிறரை வாழ வைக்க புதுமைகள் நிகழ்வு சொல்லணும்னா, பேய் பிடித்தவர் நலம் பெறுதல். மார்க் நற்செய்தி 5:1-20, லூக்கா நற்செய்தி 8:26-39. கடவுள்கிட்ட இருந்து புதுமைகளை பெறனா நான் மட்டும் நல்லா இருக்குன்னு நினைக்கவே கூடாது. புதுமைகளை பெற நான் என்ன செய்யணும்? பிறரை வாழ வைக்க வேண்டும், பிறருக்கு நல்லது செய்யணும். அப்பதான் செயின் மாதிரி அந்த நன்மை தொடர்ந்து கொண்டே போகும்.
செயின் மாதிரி நன்மை நடந்து கொண்டே போகும். எனக்கு ஒரு புதுமை நடக்குது, ஒரு அற்புதம் நடக்குது, கடவுள் எனக்கு ஒரு என் பிள்ளைக்கு குடும்பத்துக்கு ஒரு அருமையான ஒரு நல்ல செயலை செய்கிறாரு, ஒரு நிலையிலிருந்து என்னை வெளியே கொண்டு வர்றாரு, அல்லது ஒரு கீழ்நிலையிலிருந்து மேல்நிலை கொண்டு வர்றாரு. கொடான கோடி நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே நினைஞ்சிடக்கூடாது, மற்றவங்கள மறந்துடக்கூடாது. எனக்கு நன்மை நடந்தா போதும் நினைக்க கூடாது, எனக்கு ஒரு அற்புதம் கிடைச்ச போது நினைக்க கூடாது. நாம என்ன செய்யணும்? கடவுள்கிட்ட நன்மை பெற்றது போன்று பிறருக்கும் நன்மை கிடைக்க நாம் உதவி செய்ய வேண்டும். பிறருக்கு நன்மை கிடைக்க நாம் முயற்சிக்க வேண்டும். இந்த நிகழ்வுல பாத்தீங்க அப்படின்னா பேய் பிடித்த ஒருத்தனுக்கு சுகம் கிடைக்குது. அவன் என்ன செய்யறான்? இயேசுவின் பின்னால வரணும்னு ஆசைப்படுறான். இப்ப இயேசு சொல்றாரு, நீ ஏன் பின்னாலாம் வர வேண்டாம், உனக்கு கிடைச்ச நற்செயல உன் வீட்டாருக்கு போய் அறிவி அப்படிங்கிறார். உன் வீட்டாருக்கு போய் சொல்லு அப்படிங்கிறார். என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இந்த நற்செயலை, இந்த நன்மையை நீ அறிவி, நீயும் செய். வாயில வட சுட சொல்லி சொல்லல, இதை வார்த்தையால் அறிவி, நீயும் அதை செய் என்று இயேசு அவனுக்கு நன்மை செய்வதற்கான அழைப்பை கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். உங்க பிள்ளைக்கு ஒரு தேவை இருக்குது, ஒரு வேலைக்காக தேவை இருக்குது, அல்லது திருமணத்துக்காக ஒரு தேவை இருக்குது, குழந்தை பேற்றுக்காக தேவை இருக்குது. நீங்க எப்படி ஜெபம் பண்ணணும்? என் பிள்ளைக்கு மட்டும் குழந்தை பேரு கிடைக்கணும், என் பிள்ளைக்கு மட்டும் வேலை கிடைக்கணும், என் பிள்ளைக்கு மட்டும் என்ன செய்யணும், வெளிநாட்டு விசா கிடைக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணக்கூடாது. என் பிள்ளைக்கும் என் பிள்ளையை போல இருக்கிற எல்லாருக்குமே இது நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கணும் ஆண்டவரே என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கின்ற பொழுதுதான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் விரைந்து வரும். நீங்க தனியா உங்களுக்கு மட்டும் ஜெபிச்சீங்கன்னா ஆசீர்வாதம் கிடைப்பதை காட்டிலும் மற்றவர்களாக ஜெபிக்கின்ற பொழுது 2 மடங்கு நன்மையான அந்த ஆசீர்வாதம் உங்களை வந்தடையும், வந்து சேரும். ஒரு தேவைக்காக ஜெபிக்கிறீங்களா, அந்த தேவைகளுள்ள மற்றவங்களுக்காக சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களை இணைத்துக் கொள்ளுங்க உங்கள் ஜெபத்தில். உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லையா, தெரியாதவர்களை இணைத்துக் கொள்ளுங்கள். உள்ளது நல்லது நடந்துருச்சு, உங்க பிள்ளைக்கு வேலை கிடைச்சிருச்சு, அல்லது குழந்தை பாக்கியம் கிடைச்சிருச்சு, திருமணம் அமைஞ்சிருச்சு, அதோட நினைச்சிடக்கூடாது. நீங்க நன்றி சொல்லிட்டு ஒரு மாலையை போட்டுட்டு ஊதுபத்தியை கொளுத்திட்டு மெழுகுவத்தி ஏற்றி வச்சுட்டு நன்றி ஆண்டவரே இதுமே திரும்ப அடுத்த தேவைக்கு வரேன்னு நிற்க கூடாது. நீ உங்களுக்கு நல்லது கிடைச்ச பிறகு அதை போன்று தேவையுள்ள மற்றவர்களை இணைஞ்சிடணும். தொடர்ந்து ஜெபம் செஞ்சுக்கிட்டே இருக்கும். அது ஒரு செயின் போல அது என்ன செய்யும், அது மற்றவர்களுக்கும் அந்த நன்மை கிடைப்பதற்கு உங்கள் ஜெபம் ஒரு வழியாக இருக்கும். உங்களால முடிஞ்சா என்ன செய்யணும், அவங்களுக்கு நல்லது செய்யணும், நன்மையை செய்யணும், ஒரு வழியை காமிக்கணும், ஒரு பாதையை காமிக்கணும். ஆக பிறரை வாழ வைக்கத்தான் புதுமைகள். நீ வாழ்வது போன்று பிறரையும் வாழ வைக்கணும். நீ நல்லா இருப்பது போன்று பிறர் நல்லா இருக்குன்னு நினைக்கணும். நீ உயர் நிலைக்கு போவது போன்று மற்ற உயர் நிலைக்கு போக நினைக்கணும். அதற்காகத்தான் புதுமைகள். முடிச்சாச்சு. 5 சொல்லுங்க பார்ப்போம். முதல்ல என்னது? இறை பிரசன்னத்தை வெளிப்படுத்த புதுமை. ஏன்னா இன்னும் வேடிக்கை காமெடியா பண்ணிட்டு இருக்கேன், ஆண்ட் பார்த்துக்கிட்டு இருக்க. எவனா ஒருத்தன் சொல்லு பார்ப்போம், ஒன்ன சொல்லு. இது எவனா புதுமை எடுக்கிறவன் இருக்கியா? முடிக்கிறான் திருதனா, அவனை காட்டி கொடுக்குறான். இந்த முதல்ல சொல்லியில காட்டி கொடுக்குறவன் இந்த இருக்கான் பாரு. முதல்ல சொன்னவன் கடைசியில் மாட்டிக்கிட்டான். தம்பி நீ தான் உன்ன முதல்ல அவ சொன்னா. ஓகே, புதுநன்மை சொல்லணும், முதல்ல கேள்வி கேட்கணும். ஏதாவது ஒன்று சொல்லுவோம், 5ல் 1 சொல்லு. மண்டே ஆட்டுறான், நான் புதுநன் வாங்கலை, பிறகு வாங்குவீங்களா, வாங்காம எங்கே போறா? 5ல் 1 சொல்லு பார்ப்போம். ஃபாதரை பார்க்குற பாஸ்மார்க் அவர் தான் போடுவாரா? அவரை பார்க்க என்ன பார்க்குற? என்னையே பார்த்து சொல்லு, 5ல் 1 சொல்லு. சாமியாட்ட சொல்லி 2 நன்மை தர சொல்கிறேன் உனக்கு. ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ஆளை விட்டா போதும், கடவுளே காப்பாத்துங்க, அந்தோனியாரே உங்களுக்கு ஊதுபத்தி கொடுத்துறேன், உங்களுக்கு எப்படியாவது சாமியாட்ட வந்து காப்பாத்துங்க, முடிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு பார்க்கிறோம். இந்த பக்கம் நீங்க செவிக்கணும். யார் சொன்னா? நானும் சொன்னாக்கும் ஏக்கா சொன்னா அப்படி சொல்லியிருப்பீங்க ஃபாதர். சொல்லு, ஸ்டார்டிங் நல்லா இருக்கு, அப்படியே ஃப்ளோல போ சொல்லு. நான் 6வது பாயிண்டா சேர்த்துக்கிறேன். 5 பாயிண்ட் நான் சொல்லல, 6வது பாயிண்டா சொல்லு. தம்பி 6 பாயிண்ட் கிடையாது. ஓகே, தொண்டை வரைக்கும் வருது ஃபாதர், கொஞ்சம் இங்கே இடிச்சுக்கிட்டு இருக்கு. உன்னுடைய முயற்சியை நான் பாராட்டுறேன்.
வாழ்த்துக்கள். தம்பிக்கு ஒரு கரவொலி எழுப்பி விடுங்க. சிரிச்ச முகமாக அதாவது ஒரு கவனிச்சிருக்கான் தம்பி. ஆனால் கொஞ்சம் கிச்சு கிச்சு தொண்டையில் கிச்சு எனக்கு தான் கிச்சு கிச்சின்னு நினச்சி உங்கள் ஃபாரை பூச வைக்க சொன்னேன். எனக்கு தொண்டை திறந்துருச்சு. வர்ற வழியே தொண்டை என்ன செய்ய போகிறேன் சாமியை கேட்டால் வச்சிடலாமா ஒன்றுக்கும் வழி இல்லைன்னு இதை ஆரம்பிக்க வந்தோடனே யார பாரத்தை போட்டு ஆரம்பிக்க ஏதாவது பார்த்து செய்யுங்க என்ன தொண்டை வந்து தொபக்குன்னு ஓப்பன் ஆகிட்டு சரியா. அப்போ சாமியார் யோசிப்பார் பயமுள்ள முதல்ல ஒன்றும் சொல்லலை இவன் தொண்டை திறக்கல நானே பிரசங்கத்தை முடிக்கும். சாமியார் உதைக்கிறார் கீழே சிக்னல் கொடுக்குறாரு பிரசங்கத்தை முடிட்டா தொண்டை சரியில்லைன்னு பிரசங்கம் இழுத்துக்கிட்டே போகிற அவன் நான் சொல்லியிருப்பாரு தொண்டை சரியில்லாமலே இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கான். நல்ல வேலை தொண்டை முதல்ல திறந்துருந்தது. பிறகு விடிய காலம் தான் பிரேக்ஃபாஸ்ட் டைம் வந்து பிரசங்கம் முடிப்பான்னு நினச்சிருவாரு. இப்போ திடீர்னு சவுண்டு இருந்தா அதிர்துன்னு பார்த்தா சாமி சிக்னல் முடி போதும் அப்படின்ட்டு. ஓகே ரைட் 5 சொல்லி முடிங்க பார்ப்போம். இறை பிரசன்னத்தை வெளிப்படுத்த, கருணையின் கிருபையை வெளிப்படுத்த, இறை நம்பிக்கையை ஆழப்படுத்த, தீமை மீதான வெற்றி, பிறரை வாழ வைக்க புதுமைகள். ஆண்டவர் வாழ்த்து பெறுவாராக. அந்தோனியின் சிறப்பான பரிந்துரை அவருடைய புதுமை உங்கள் வாழ்விலும் நிறைவாக கிடைப்பதாக. ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரம் அனைவரும் எழுந்து நம்முடைய தேவைகளை விண்ணப்பங்களையும் ஆண்டவரிடம் எழுப்புவோம். திரு அவையின் பணியாளர்கள் அனைவரும் புனித அந்தோனியாரை போல இறைவார்த்தை துணிவுடன் அறிவிக்க தேவையான ஞானத்தையும் அருளையும் பெற்றிட இறைவாமை மன்றாடுகின்றோம். எளியோரின் இறைவா, புனித அந்தோனியார் ஏழைகளின் துன்பங்களை கண்டு மனம் வருந்தியது போல நாமும் நம் சமூகத்தில் வறுமையால் வாடுவோரின் கண்ணீரை துடைக்கவும் பசியால் தவிப்போருக்கு பகிர்ந்து கொடுக்கும் பரந்த உள்ளத்தை பெற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, புனித அந்தோனியாரின் திருவிழாவை கொண்டாடும் இந்நாளில் என் பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களிலும் நிறைவான அமைதி, சமாதானம், ஒற்றுமை நிலவிடவும் ஒருவரை ஒருவர் மன்னித்து விட்டு கொடுத்து இறை அன்பில் தன் குடும்பத்தை கட்டியெழுப்ப தேவையான அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, இம்மிளைஞர்கள் தீய வழிகளில் செல்லாமல் தூய்மையான உள்ளத்தோடு நற்பணிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, உமது திருப்பெயரால் நாங்கள் கட்டத் தொடங்கியுள்ள இந்த புதிய ஆலய பணிக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எருசலேம் ஆலயத்தை கட்டி எழுப்பிய போது நீர் உமது மக்களை வழிநடத்தியது போல எங்களையும் வழிநடத்தி இவ்வாலயம் உமது புகழை பாடும் புண்ணியத்தலமாக விரைவில் அமைய செய்தள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக கொண்டாடுவோம். சிறப்பாக இந்த நாளில் சிறப்புகின்ற வேளாங்கண்ணி மாதா அன்பேத்தால் அதில் உள்ள குடும்பங்கள் மற்றும் திருப்பயணியராக வந்திருக்கிற குடும்பங்களாகிய ஜெயபாண்டியன், செல்வராஜ், ஜி இஸ்ரவேல், சகாய் கிரேஸ், ஞான இயேசுவடியான், பாத்திமா, எல்சநீர், நளினி, மேரி, தன்ராஜ், அன்னசெல்வி இவருடைய குடும்பத்திற்காகவும் மற்றும் இந்நாளில் தன்னுடைய 15வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற அந்தோனி டோயலுக்காகவும் மற்றும் இந்த திருப்பணி காலத்திற்கு நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் நாம் அமைதியான முறையில் கொண்டாடுவோம். எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகின்றோம். ஆமென். அர்ப்பணமாயினே உன் அன்பிலே அர்ப்பணித்தேன் என்னை
அர்ப்பணமாகினே உன்னன்பிலே அர்ப்பணித்தேன் என்னை அருளினிலே ஏற்றிடுவாய் என் இயல்பினிலே மாற்றிடுவாய் உன் உறவினிலே அர்ப்பணமாகினே உன் அன்பிலே அர்ப்பணித்தேன் என்னை அருளினிலே தாய் தந்தை அன்பு உயர்வானது உந்தன் பேரன்பு அதனினும் மேலானது தாய் தந்தை அன்பு உயர்வானது உந்தன் பேரன்பு அதனிலும் மேலானது மொழிகளில் வாட்டிட இயலாதது எந்தன் விழிகளில் தீவனை துளிர்கின்றது விழிகளில் தீவனையை துளிர்கின்றது அர்ப்பணமாகினே உன்னன்பிலே அர்ப்பணித்தேன் என்னை அருளினிலே அர்ப்பணமாகினே உன்னன்பிலே அர்ப்பணித்தேன் என்னை அருளினிலே சகோதர சகோதரிகளை என்னுடைய விடுதலையும் பள்ளி இல்லாமல் தந்தையாக இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் ஒரு கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே துறவு மடத்து வாழ்வை வாழ்ந்த புனித அந்தோணியாரை பற்றியறச் செய்த அதே பற்றுணர்வை உமது திருப்பீடத்தை அணுகி வரும் எங்களுக்கு தந்தருளும். அதனால் தூய இதயத்தோடு ஆரம்பித்த பிறர் அன்போடும் உமக்கு இத்திருப்பலை ஒப்பு கொடுக்க நாங்கள் ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகவும் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் புனித பதுவை அந்தோணியாரின் நவநாளில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறைப்பற்று மிக்க வாழ்க்கையினரை எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதுதரர்களோடு புனிதரின் பிறந்தனோடும் நாங்களும் சேர்ந்து ஒரு புகழ்ச்சி பணி சாய்த்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 ஆண் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவர் இமையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று.
ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிகளை தீவிரப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடுவாக. அவர் பாடுபட உளம் கடிது தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. உலகின் மீட்பரே. ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்து நிரப்பினையும் உயிர்ப்பினையும் ஊர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்தவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியான ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முத திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இன்று திரியாத்திரை மேற்கொண்டிருக்கின்ற வேளாங்கண்ணி மாதா அன்பியத்தினரையும் திரியாத்திரை மேற்கொண்டிருக்கின்ற இந்த நாளை சிறப்பிக்கின்ற குடும்பங்களையும் தேவரீர் ஆசீர்வதிப்பீராக. இங்கே கூடியிருக்கின்ற அனைத்து குடும்பங்களையும் தேவரீர் ஆசீர்வதிப்பீராக. வானத்தின் பலகனையை திறந்து ததும்பி வெளியுமாறு விண்ணக மன்னக ஆசிர் இவர்கள் மீது பொழிவீராக. இவருடைய குடும்பங்கள் மீது பொழிவீராக. இந்த ஆசீர்வாதத்திற்காக உருக்கமாக வேண்டிக் கொண்டிருக்கின்றார்களோ அந்த ஆசீர்வாதங்கள் கைகூட வேண்டுமாய் தாழ்ந்து பணிந்து இவர்களை குடும்பங்களை உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கின்றோம். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவரது நேச கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்துதர்கள், புனித அந்தோணியார், புனித சவேரியார், புனித குழந்தை தரசாள், இவ்வுலகில் நமக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகி புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரும் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றெப்பல் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கற்பித்தவாறு தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகிறோம். உது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கிற பேரின்பத்திற்காக மீட்பராய் இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிற அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தொடர்பு பொழுது எங்களுடைய பாவங்களை பாராமல் திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்தை ஏற்பதற்கு அமைதியை ஒற்றையும் அளித்தவர்கள் வீராக வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு கிறிஸ்து விட்டு சென்ற அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தந்தருளும், எமக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவரின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியிலிருந்து களைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நித்திய வாழ்வுக்குள் அழைத்துச் செல்வதாக. ஆமென். கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், இனி வாழும் உணவாக அழைத்தேன். சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. விருந்தாக வரும் தேவன் உனை காண்கையில், வருந்தாகும் பசியாவும் பரந்தோடுதே. மறந்தாலும் மறவாத உணர்ந்தேயே, இறந்தாலும் இறந்தாலும் மனம் தேடுதே. பசியார பறிவோடு அழைக்கின்றேன் வா, இசையோடு தமிழ் சேரும் சுவை காணவே. உனை தேடி உனை நாடி நிறைவாகுவேன், உன்னில் ஒரு மாறுவேன். அன்பு கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை
உயிரோடு நீ கொண்ட உறவானது இந்த உயிர் போன பின்னாலும் விலகாதது. என் மீது நீ கொண்ட அன்பானது அது தினந்தோறும் பலியாக வருகிறது. இறைவா என் நகம் மாறுமே, இதயம் என் இதயம் முன்னருள் காணுமே. இறையாட்சி சமபந்தி உருவாகுமே, மண்ணில் உருவாகுமே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், இனில் வாழும் உணவாக அழைத்தேன். உனக்காக நானே தவித்தேன், இனில் வாழும் உறவாக அழைத்தேன். அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. இறுதி மன்றாடு எழுதி நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட திருவுணவின் ஆற்றலால் எங்கள் இதயங்களை புதுப்பித்தருளும். அதனால் உமக்காக துறவு மேற்கொண்ட புனித அந்தோணியாரின் எடுத்துக்காட்டை பின்பற்றி இவ்வுலகு சார்ந்தவற்றை அல்லாமல் மேலுலகு சார்ந்தவற்றை ஞானத்துடன் வாழ்ந்து கிறிஸ்துவோடு ஆட்சியில் தோன்ற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, 5ஆம் நாள் நம் நாளை அருமையாக முடித்திருக்கிறோம். இந்த நாளிலே நமக்காக இந்த திருப்பலியிலே அருமையான மறையுரையை நமக்கு கொடுத்த அருட்தந்தை சகாயராஜ் பல்தாரிஸ் அடிகளார் அவர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். உண்மையாகவே எனக்கு குறுமடத்தில் புதுமைகள் மிராக்கிள்ஸ் அந்த பாடத்தை படித்த மாதிரியே எனக்கு இருந்துச்சு. ஸோ ரொம்ப நன்றி இல்லையா. அருமையான ஒரு மறையுரையை எப்படி புதுமைனா என்னது, இயேசுடைய வாழ்க்கையில் அவர் எதற்கு புதுமையை செய்தார், எதற்காக புதுமையை செய்தார், அவர் மீது நம்பிக்கை கொண்டோரும் புதுமைகள் செய்ய முடியும். ஆகவே இப்படி அந்தோணியாரும் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டார். அவை அவரும் பற்பல புதுமைகளை, பல்வேறு புதுமைகளை, இயற்கை புதுமைகள், இப்படி பல்வேறு இதில் அழகா வகைப்படுத்தி கூறினார்கள். இதன் பெயராக புதுமைகள் நோக்கம் என்ன 5 காரியங்களை சொல்லிருக்காங்க இல்லையா. ஞாபகம் இருக்கா? எங்க ஞாபகம் இருக்கும்? சொல்லுங்க. முதல்ல என்ன சொன்னாங்க? இறைவனின் பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிறது. ஓகே. 2வது இறைவனுடைய கருணையும் அன்பையும். 3வது இறை நம்பிக்கை ஆழப்படுத்துகிறது. 4வது தீமையின் மீது வெற்றி கொள்கிறது. அப்புறம் 5வது பிறரை வாழ வைக்கும். பார்த்தவர்களே, அருமையான ஒரு மறையுரை, நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் நேரம், பட் பரவாயில்ல, மாலை தான். நான் சொல்ல நேரத்தில் ஒன்றும் சொல்லவே இல்லை, நான் சும்மா தான் காலத்தட்டேன். அவ்வளோ ஒன்றும் கிடையாது. பட் எனக்கு நல்ல ஒரு அருமையான மறையுரை. அப்போ பார்க்கும்பொழுது உண்மையாகவே இப்போ அந்தோணி அதை தான் செய்திருப்பார் இல்லையா. கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு ஒரு புதுமையின் நோக்கம் என்ன அப்படின்ட்டு.
எனக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா அவரே ஒரு புதுமை தான். அப்படித்தானா? புதுமைகளின் இது என்னது? புதுமையிட என்னது? அது 5 பயன். முதல்ல என்ன சொன்னீங்க? அப்போ அந்தோணியாரே ஒரு புதுமை தான். ஏன்னா அவர் இறை பிரசனத்தை கொடுத்தார் இல்லையா? ரெண்டாவது இறைவனுடைய கருணையும் அன்பையும் வெளிப்படுத்தாரல்ல அவர் பிறகு காட்டாரா இல்லையா? மூன்றாவது அவருடைய ஒவ்வொரு புதுமையும் அவருடைய வாழ்வு இறை நம்பிக்கை நமக்கு இன்றளவும் இறைவன் மீது நம்பிக்கை ஆளப்படுது. அப்ப நாலாவது அவர் வாழ்க்கையில ஒரு தீமை, அவர் வாழ்வை தீமையை வென்றது. அதனாலதான் அவர் ஒரு அற்புதமான புனிதராக இருக்கிறார். ஐந்தாவது பிறை வாழ வைக்கிறது. அவருடைய வாழ்வு அனைவரையும் வாழ வைத்து கொண்டிருக்கிறது இல்லையா? அப்ப அவரே ஒரு அதான் புதுமைகளின் வல்ல. அப்ப நாம என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும்? புதுமையா இருக்கும். புதுமை புது சட்டை போடுறது புது கிடையாது. புதுமை சொல்லலாம், புது பொண்டாட்டி, புது வீடு, புது அது கிடையாது இல்லையா? புதுமையான வாழ்க்கையில வாழ்வே புதுமையா இருக்கணும். புதுமை அப்படின்னு கூப்பிடணும். என்ன கூப்பிடணும்? அருமையான நல்லா ஒரு ஆழ்ந்த இறையல் சிந்தனையோடு தந்தை அவர்கள், நான் உண்மை அதை பற்றி நினைச்சேன். இவ்வளவு அழகா பேசுறாரு, அழகா அருமையா, குரலா எதுவுமே இல்லை. நான் ஒரு தடவை பேசுறேன், எப்படி இருந்துச்சு? எங்க பங்குகிட்ட கேளுங்க, எனக்கு தொண்டை கட்டுறது எப்படி கேளுங்க, எப்படி புதுசா வச்சு அப்படின்ட்டு. அதை ஒரு அறிக்கை வேற இன்னைக்கு அப்படிதான் என் குரல் இன்னைக்கு அருமையான குரலோட பேசுனீங்க. அப்ப எனக்கு ரொம்ப பரவாயில்லை. அந்த இதே ஒரு புதுமை தான் இல்லையா? ஒரு நேரத்தை அப்படியே ஆண்டவர் திறக்க வைக்கிறார். உண்மையாவே கஷ்டப்பட்டார். வரும்போதே பார்த்தேன், நான் தண்ணியெல்லாம் அப்படியே எல்லாம் கொண்டு வெண்ணி தண்ணி சுடு தண்ணிலாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அவை உண்மையான சொல்லும்போது சொன்னாங்க கஷ்டமா இருக்கு அப்படின்னாங்க. இருப்பினும் அவங்களுக்கு உண்மையாவே நம்முடைய மறை மாவட்டத்தின் பொதுநிலை பணியகத்தின் இயக்குநர் திறம்பட செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க தந்தை அவர்கள். அவருடைய பணி சுமை இருந்தாலும் கூட நாம் எப்பொழுதெல்லாம், இப்பொழுது கிடையாது, எப்பொழுதெல்லாம் இந்த திருவிழாவும் ஃபாதரை கூப்பிட்டாலும் நோட் சொல்லவே மாட்டாங்க. அவங்க ஃப்ரீயா இருந்தா கட்டாயம் வருவார். அதனால தான் நான் ஃபாதர் அதிகமாக அழைக்க நான் விரும்புவேன். நோட் சொல்லவே மாட்டாங்க. அவங்க ஃப்ரீயா இருந்தாங்கன்னா நிச்சயமா அவர்களுக்கு அந்த அவர்களுடைய இந்த ப்ரோக்ராம் நிகழ்வுகள் அவருக்கு இல்லை என்றால் ஃப்ரீயா இருந்தாலும் நிச்சயமா ஃபாதர் ஒத்துக்குருவாங்க. அதை இப்போ அதன் பொருட்டு நமக்காக நம்முடைய அழைப்பை ஏற்று தந்தை அவர்கள் நமக்காக இந்த நாளில் ஒரு அருமையான மறையுரையை கொடுத்து நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள். அவை தந்தை அவர்களுக்காக அவர்களை நாம் பாராட்டுகின்ற கரங்களை தட்டி இந்த நூலாடையை யாரு திருவாளர் ஜேசுத்துறை அவர்கள் இந்த நூலாடையை சாற்றுவார்கள். மகிழ்ச்சி. அடுத்ததாக இன்றைய நாட்களில் சிறப்பித்த வேளாங்கண்ணி மாதா அன்பு பதிலுள்ள குடும்பங்கள் மற்றும் அனைத்து குடும்பங்கள் ஜெயபாண்டியன் செல்வராஜ் அந்த எல்லா குடும்பத்துக்கும் நன்றி சொல்லிக் கொள்றேன். நாளை மாலை சிறப்பிப்பவர்கள் மறைக்கல்வி மாணவ மாணவியர் ஆசிரியர்கள் மற்றும் திருப்பயணியராக வருகிறவர்கள் குடும்பங்கள் ராஜையா, ரத்னசாமி, அருள் செல்வி, ஆரோக்கியம், மல்லிகா, ஸ்ரீசுரந்திரம், சிறிய புஷ்பம், மரிய கேத்ரின் இவருடைய குடும்பத்தினர் அனைவரும் விருது மன்றாட்டு எழுதியிருப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்து அன்பிலும் சமாதானத்தை பதுவை அந்தோணியாரின் பாதுகாவலிலும் வாழ சென்று வாழுங்கள். வாழும் கடவுள் நம்மோடு. இறைவனுக்கு நன்றி. குறைகள் தீர்ப்பவரே, கூடி வரும் மக்கள் மகிழ்வுடனே வரம் கொடுத்திடும் வல்ல நீரே. கூடி வரும் மக்கள் மகிழ்வுடனே வரம் கொடுத்திடும் வல்ல
கொதிக்கும் நீரில் விழநேர்ந்த ஒரு குழந்தை சிரித்து விளையாட கொதிக்கும் நீரில் விழநேர்ந்த ஒரு குழந்தை சிரித்து விளையாட அதிசயம் புரிந்தவர் நீரல்லவோ ஆற்றலை புகழ்ந்து துதி சொல்லவோ அதிசயம் புரிந்தவர் நீரல்லவோ ஆற்றலை புகழ்ந்து துதி சொல்லவோ கோடிய புதரே எங்கள் குறைகள் தீர்ப்பவரே கூடி வரும் மக்கள் மகிழ்வுடனே வரம் கொடுத்திடும் வல்ல நீரே கோடிய புதரே. திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீயோடுமிருந்து எங்களை விடுவித்தருளும் எங்கள் இறைவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். அளவில்லா ஞானம் மிகவும் மதுரமுள்ள புனிதரே அளவில்லா ஞானம் மிகவும் மதுரமுள்ள புனிதரே பதுவை நகர் வாழ்ந்த அந்தோணியாரே மதுவை நகர் வாழ்ந்த அந்தோணியாரே அழிவை நின்று தாரும் அபயம் என்று தாரும் அழிவை நின்று தாரும் எமக்கு அபயம் என்று தாரும் அளவில்லா 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 ஞானம் மிகவும் மதுரமுள்ள புனிதரே அளவில்லா ஞானம் மிகவும் மதுரமுள்ள புனிதரே சத்துருவ விரட்டிடுவாயே எடுத்து வரும் சத்துருவ விரட்டிடுவாயே ஆண்டவராம் இயேசுவின் திருப்பெருமை ஏற்றுவோம் நாட்டு கடக்கும் சக்திகளை வீழ்வாழ செய்திடுவோம் அளவில்லா 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 ஞானம் மிகவும் மதுரமுள்ள புனிதரே அளவில்லா ஞானம் மிகவும் மதுரமுள்ள புனிதரே பதுவை நகர் வாழ்ந்த அந்தோணியாரே பதுவை நகர் வாழ்ந்த அந்தோணியாரே அழிவை நின்று தாரும் அபயம் என்று தாரும் அழிவை நின்று தாரும் எனக்கு அபயம் என்று தாரும் அளவில்லா ஞானம் மிகவும் மதுரமுள்ள புனிதரே அளவில்லா ஞானம் மிகவும் மதுரமுள்ள புனிதரே